நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் மிஸ்டார் மை நெக்ஸ்ட் லெவல் செவலான சீசன் 2 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். கேத்ரினா தூங்கினுக்கும் போது ஜியோட முத்த கொடுத்தது கனவா வருது. கேத்ரினா ஏந்தோடனே முழிக்கிறா, இது கனவா நிஜவா? ஜியோட உண்மையிலே நம்மளுக்கு முத்த கொடுத்தானா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கேத்ரினா டெய்லியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது. கேத்ரினா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேத்ரினா பாடி கார்டு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கேத்ரினா பாதுகாக்கிறோன்னு சொல்லி அது கேத்ரினாவுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் ஜெஃப்ரியை காமிக்கிறாங்க. அங்கே சுசனா வரா. ஜெஃப்ரி சொல்கிறான், நீ எல்லா மாறு வேஷத்துலேயும் ரொம்ப அழகாக இருக்க, நீங்கள் எப்பவுமே என்னை பாராட்டிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி சுசனா மாறு வேஷத்தை கழிச்சிட்றா. சுசனா ரிப்போர்ட் பண்ணுறா ஜெஃப்ரி கிட்ட. பட்லர் எல்லா தப்பையும் ஒத்துங்கினான், உங்களுக்கு தான் அரசு பதவி கிடைக்கணும்னு சொல்லி தான் அவன் அப்படி பண்ணான். ஜெஃப்ரி சொல்கிறான், இருந்தாலும் என் தம்பிங்களை காயப்படுத்துறது நான் அனுமதிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஜெஃப்ரி அந்த துணியை திறந்து காமிக்கும் போது அங்கே ஈயன் ஆலனோட ஃபோட்டோலாம் ஃப்ரேம் போட்டு ஒட்டி வச்சிருக்கான் அந்த ஜெஃப்ரி. அதை பார்த்தா சுசனா சொல்கிறா, உங்களுக்கு உங்கள் தம்பிகளை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் இது ஓவராலாக இருக்குன்னு சொல்லும் போது ஜெஃப்ரி சொல்கிறான், ஆலனையும் ஜெயோடையும் குழந்தையா இருக்கும்போது நான் பார்த்தது இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ தான் ஜெஃப்ரியோட அம்மா சொல்கிறாங்க, உங்களோட தம்பிகளை நீ தான் பார்த்துக்கணும் ஜெஃப்ரி. இன்றைக்கி நான் சத்தியம் பண்ணேன் எங்கள் அம்மாவுக்கு, நான் என் தம்பிகளை நான் பாதுகாப்பேன்னு சொல்லி. ஆனால் அந்த சத்தியத்தை என்னால் காப்பாற்றவே முடியல. சின்ன வயசில் ஆலனுக்கு உடம்பு சரியாமல் போயிட்டனால எங்கள் அம்மா ஆலனை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அதனால் நாங்கள் 3 பேரும் ஒவ்வொரு சர்வெண்ட்கிட்ட தான் வளர்ந்தோம். நாங்கள் ஒரே குடும்பமாக ஒன்றா இருந்ததே கிடையாது. அப்போ தான் முன்னாள் மன்னர் இறந்து போனார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் அடுத்த மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நிறைய வேலை வந்ததுனால எங்களை பார்த்துக்க அவங்களுக்கு நேரமே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் யார் மன்னர் ஆக போகிறான்ற பேச்சு வந்ததுக்கப்புறம் இன்னும் மோசமாயிடுச்சு. அதுக்குள்ளே இன்னும் பிரிவு வந்தது. பக்கம் ஆலன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸ்க்கு உள்ளே போகிறான். ஜியோடோ அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆலன் சொல்கிறான், ரொம்ப வேலை போல். ஜியோடோ சொல்கிறான், ஆமாம், கேத்ரினா கடத்தின மேட்டரில் எப்படி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக் உள்ளே வந்தது? ஜியோடோ சொல்கிறான், அதுக்கெல்லாம் காரணம் நம்ம அண்ணன் ஜெஃப்ரி தான். அவருக்கு பிரச்சனை தெரிஞ்சோடனே டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக் கிட்ட உதவி கேட்டிருப்பாரு. அண்ணன் ஜெஃப்ரி நம்மளுக்கு உதவி பண்ணுறது சகஜம் தானேன்னு சொல்லும் போது ஆலன் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஜியோடோ அவங்க அம்மாவை பார்க்க போகும்போது வேலைக்காரி வந்து தடுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஜியோடோவோட பிறந்தநாள் வேலை. அந்த வேலைக்காரி சொல்கிறா, ஆலனுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, அதனால் உங்கள் அம்மாவால் உன்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே ஜியோடோ அவன் ரூமுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் ஜியோடோ அவன் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2 வேலைக்காரிங்க சொல்கிறாங்க, உங்கள் ஒர்க்கை முடிச்சது ரொம்ப நல்ல விஷயம். ஜியோடோவில் என் தலையை தடவ மாட்டீங்களான்னு கேட்கும் போது அந்த வேலைக்காரிங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் பண்ணக்கூடாது. ஜியோடோ கேட்குறான், எங்கள் அம்மா நான் எப்போ பார்க்குறது? அந்த வேலைக்காரிங்க சொல்கிறாங்க, உங்கள் அம்மா நீங்கள் கூட சீக்கிரம் பார்க்கலான்னு சொல்லும் போது ஜியோடோ வெயிட் பண்ணுறான். அங்கே ஆயிடுச்சு. அந்த வேலைக்காரிங்க சொல்கிறாங்க, உங்கள் அம்மா இன்னைக்கு நீ பார்க்க முடியாது, ஏன்னா ஆலனுக்கு திரும்பி உடம்பு சரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லும் போது ஜியோடோவுக்கு உங்கள் அம்மாவை பார்க்குற ஆர்வமே போயிடுச்சு. அவன் வெயிட் பண்ணி கடுப்பாயிட்டான். ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வச்சு அது நடக்கலைன்னா அது ரொம்ப வலிக்கும். இனிமேலேருந்து நான் எதிரையும் நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன், வாழ்க்கை எப்படி போதோ அப்படியே போவேன்னு சொல்லிட்டு அவன் முடிவு எடுத்துட்டான். அப்போ தான் ஜெஃப்ரி வந்து பேச வரான் ஜியோடோ கிட்ட. ஜியோடோ சொல்கிறான், எதுக்காக இங்கே வந்த? ஜெஃப்ரி சொல்கிறான், என் தம்பிக்கிட்ட நான் பேச வந்தேன்னு சொல்லும்போது ஜியோடோ சொல்கிறான், உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னோன்னே ஜெஃப்ரியில் உங்ககிட்ட அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி அந்த ரூம் விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஜியோடோ கேத்ரினாவை சந்திக்கிறான். கேத்ரினாவுக்கு தலையில் அடிபட்டதுனால அவளோட ஃபேமிலி தலையில் இருக்க காயம் குணமாற வரைக்கும் நீங்கள் ஃபியூச்சர் ஹஸ்பண்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த பட்லர் சொல்கிறான். ஜியோடோ இந்த சாக்கை பயன்படுத்தி கேத்ரினாவோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டாக இருக்க ஒத்துக்கிறான். ஏன்னா அவனை தொலை பண்ணிக்கிட்டே இருக்கான் நிறைய பேர், என்கேஜ்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி. அதுலேருந்து தப்பிக்க தான் கேத்ரினாவை சாக்காக பயன்படுத்திக்கிறான். அதுக்கப்புறம் கேத்ரினா கூட ஜியோடோ பழக கேத்ரினாவை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஆலன் கூட கேத்ரினா இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்ததுக்கப்புறம் ஜியோடோ ஆலனும் ஒன்றாயிட்டாங்க. ஜியோடோ சொல்கிறான், கேத்ரினாக்காக நான் பூ கொண்டு போகிறேன். ஆலன் சொல்கிறான், அவளுக்கு பூ பிடிக்குமா இல்லை காய்கறி பிடிக்குமான்னு சொல்லு. ஜியோடோ சொல்கிறான், அவளுக்கு காய்கறி தான் பிடிக்கும், ஆனால் எந்த காய்கறி தான் தெரியலன்னு சொல்லும் போது ஆலன் சொல்கிறான், போய் தோட்டக்காரரை கேட்டுப்பாருன்னு சொல்லும் போது ஜியோடோ நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து வரும்போது அங்கே ஜெஃப்ரி பார்த்துனுக்கிறான் எல்லாத்தையும். ஜெஃப்ரி சொல்கிறான், நீயும் ஆலனும் ஒன்றாயிட்டீங்க போலன்னு சொல்லும் போது ஜியோடோ சொல்கிறான், இதை பற்றி கவலைப்படுறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னோடனே ஜெஃப்ரிக்கு சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆலன் கதையை காமிக்கிறாங்க. ஆலனுக்கு சின்ன வயசுலேருந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஆலனுக்கு மற்றவங்கள மாதிரி ஓடி விளையாட ஆசை, ஆனால் அவனால் முடியாது, அவனுக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் ஆலனுக்கு வயசு ஆக அவனால் நடக்க முடியுது. அவன் தோட்டத்தில் நடந்து போயின்னுக்கும் போது அந்த பட்டர்லாம் பேசின்னு இருக்கிறத கேட்குறான். இளவரசர் ஜியோடோ ரொம்ப திறமைசாலி. இளவரசர் ஆலனுக்கு எப்பவுமே உடம்பு சரியில்லாமல் போயிடும். எல்லாருமே ஆலனை ஜியோடோ கூட கம்பேர் பண்ணி பேசுறதுனால ஜியோடோவை அவனுக்கு பிடிக்காமலே போயிடுச்சு. அப்போதான் ஜெஃப்ரி வந்து ஆலன்கிட்ட பேசும்போது ஆலன் சொல்கிறான், எனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது ஜெஃப்ரி சொல்கிறான், உன்னை நான் பார்க்க வரக்கூடாதா? ஆலன் சொல்கிறான், உன்னை பார்க்கவே பிடிக்கல, இங்கேருந்து போயிடுன்னு சொன்னோன்னே ஜெஃப்ரி இல்லை, சரி நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஆலன் கேத்ரினாவை சந்திக்கிறா.
அதுக்கப்புறம் தான் தெரியும் ஜியோடோ எல்லாத்துலேயும் திறமைசாலி கிடையாதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஆலனும் ஜியோடோவும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தா ஜெஃப்ரியில் ஆலன் கிட்ட கேட்குறான், நீயும் ஜியோடோவும் ஒன்னாயிட்டிங்க போலன்னு சொல்லும் போது ஆலன் சொல்கிறான், உங்களை பற்றி கவலைப்படுறதுக்கு ரொம்ப நன்றி ஜெஃப்ரி அண்ணான்னு சொன்னோடனே ஜெஃப்ரிக்கு சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈயனும் செலினாவும் பேசிகிட்டு இருக்கும்போது ஈயன் சொல்கிறான், ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதே எங்கள் அண்ணன் ஜெஃப்ரி தான் சொல்லும் போது செலினா கேட்குறா, அப்போ நீங்களும் ஜெஃப்ரியும் சண்டை போட்டுக்க மாட்டீங்களா? ஈயன் சொல்கிறான், நீயும் அப்படி தான் நினைக்கிறியா? சின்ன வயசில் நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஜெஃப்ரியை என்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும் போது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஜெஃப்ரி என்னை வெறுக்கலைன்னு சொல்லி. நாங்கள் 4 பேர் ஒன்றா இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் ஜெஃப்ரி அண்ணன் தான். ஒரு மட்டும் இல்லைன்னா நாங்கள் பிரிஞ்சிருப்போம்னு சொல்லும் போது செலினா சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ஜெஃப்ரியை காமிக்கிறாங்க. ஜெஃப்ரி சொல்கிறான், என் தம்பிங்க எல்லாருமே அற்புதமானவங்க, என்னோட தம்பிகளோட ஃபியூச்சர் ஒய்ஃப்ஸும் அற்புதமானவங்க தான். சுசனா நீயும் அற்புதமானவ தான் சொல்லும் போது சுசனா அவள் கண்டுக்கவே இல்லை. சுசனால எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது ஜெஃப்ரி சொல்கிறான், இப்போ எல்லாருக்கும் டார்க் மேஜிக் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு, அதனால் அந்த டார்க் மேஜிக்கை பயன்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, அதனால் அவங்க மேலே கண்ணு இருக்கட்டும்னு சொன்னோடனே சுசனால எனக்கு புரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அதுக்கப்புறம் கேத்தனாவை காமிக்கிறாங்க. கேத்தனா சொல்கிறா, தப்பிச்சண்டா சாமி, பாதுகாக்குன்ற பேரில் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறா. அப்போதான் இளவரசன் ஜியோட அங்கே வந்துட்டுல, என் இளவரசியை நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறான். கேத்தனா ஜியோடாவை பார்த்ததுக்கப்புறம் பின்னாடி போகிறா. ஜியோடா கேட்குறான், இன்னைக்கு நீ வித்தியாசமாக நடந்துக்கிறியா ஏன்னு கேட்கும் போது கேத்தனா சொல்கிறா, கடத்திட்டு போனதுக்கப்புறம் நான் ஒரு கனவு கண்டேன். ஜியோடா சொல்கிறான், அந்த கனவு இதுவான்னு சொல்லிட்டு கேத்தனாக்கு முத்தம் கொடுக்குறான். கேத்தனா கேட்குறா, எதுக்கு நீ முத்தம் கொடுத்தேன்னு? ஜியோடா சொல்கிறான், ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். ஜியோடாவும் கேத்தனா ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரிக்க பார்க்குறாங்க அவங்க 2 பேரையும். கேத்தனா அவள் கண்ணத்தை கிள்ளி பார்க்குறா, இதுவும் கனவாக இருக்கும்னு நினச்சி. ஆனால் இது உண்மை அப்போ தான் தெரியுது அவளுக்கு. அதோட இந்த எபிசோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.